கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 25 அதிகாரம் 15 இவ்விதமாக கூறுகிறது: கர்த்தர் என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆம், என் அன்பு தேவஜனமே, இயேசு நம்மை பாதுகாக்கிறவர். நம்முடைய பாதுகாப்பை விரும்புகிற ஒரு நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பனை போல அவர் தோளிலே சுமக்கிற தெய்வம், ஒரு தாயினும் மேலாக அன்பு வைக்கிற தெய்வமாக காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, அநேக அனுபவங்கள் நமக்கு காணப்பட்டாலும் சில நேரங்களிலே நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக அனுபவங்களின் நடுவிலும் சில சத்துரு நமக்கு விரிக்கிற வலையை நாம் காண்பது அரிதாக காணப்படுகிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய கால்களை கர்த்தர் வலைக்கு நீங்களாக்கி இந்த நாளிலே காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 119 105 இவ்விதமாக சொல்லுகிறது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறது. ஆம், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க பிரயாசப்படுங்கள். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும்போது நம்முடைய கால்கள் வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, இந்த நாளிலே அநேக நேரம் வேதத்தை வாசிக்க தியானிக்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய வேதத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய நடையை நீர் உறுதிப்படுத்தி கால்களை வலைக்கு விலக்கி பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து ஒவ்வொருவருடைய பாதமும் வழி விலகாதபடிக்கு நேர்த்தியான பாதையிலே நடக்க கிருபை செய்வீராக. கோணலான பாதையை செவ்வைப்படுத்தும், கரடான பாதையை சமப்படுத்துவீராக. ஆசீர்வாதமான தோட்டத்தைப் போல வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமேன்.